ஏ பவித்ரா, நீ என்ன காலேஜ் கிளம்பல இன்னைக்கு? காலேஜுக்கு கிளம்ப நான் ரெடி தான். காலேஜ் திறந்து கிடந்தா. என்னடி சொல்ற? காலேஜ் எதுக்குடி பூட்டி வச்சுக்க போறாங்க? மண்டு அம்மா, இன்னைக்கு லீவு வேற, பூட்டி வைக்காம திறந்தா வச்சிருப்பாங்க? ஏண்டி 4 நாளைக்கு முன்னாடி தானடி லீவுன்ன, இப்ப என்னடி லீவு? அதெல்லாம் அப்படித்தான், செமஸ்டர் லீவு. சும்மா தெரியாத இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காத. என்னதான் லீவுன்னு தெரியல, 4 நாளைக்கு ஒருக்க காலேஜ் லீவுன்னுங்காங்கோ. அம்மா பூமாரி எங்க? என்னாச்சு கார்த்திக், நீ சாப்பிட்டியா? முதல்ல பூமாரி ரூம்ல இருப்பா. அப்படியா? அம்மா, உங்ககிட்ட கேட்காம நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன். என்கிட்ட கேட்காம முடிவெடுத்தியா? என்ன முடிவுடா? பூமாரியை நம்ம ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போலான்ட்டு இருக்கேன். அண்ணா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அவங்கள போய் ஆபீஸ் கூட்டிட்டு போறேங்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் தான் காலேஜ் முடிச்சு வந்து அங்க ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? கொஞ்சம் சும்மா இருக்கியா பவித்ரா? அம்மா கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். டேய் கார்த்திக், உனக்கு என்ன தோணுதோ அதை செய்யடா. படிச்ச பொண்ணா எதுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம்? உன் கூட ஒர்க்லயும் ஹெல்ப்பா இருப்பான்ங்கிறதுக்காண்டி தானே. அப்புறம் ஏன் என்கிட்ட பெர்மிஷன் மாதிரி கேட்டுட்டு இருக்க? உனக்கு விருப்பம் எதுவோ அதான் என் விருப்பம். நீ அவளை ஆபீஸ் கூட்டிட்டு போனா போ. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்க ஏதோ வேண்டான்னு சொல்லிடுவீங்கன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நான் சொல்றேன்ல வேண்டான்ட்டு. அப்புறம் அண்ணிய கூப்பிட்டு அங்க வச்சோம்னா அப்ப எனக்கு இங்க சீட்டா? ஏ பவித்ரா, சும்மா இருக்கே எப்படி? எனக்கு நல்லா தெரியும், அண்ணி வர்றதுக்கு முன்னாடி ஆபீஸ்ல என்ன படிச்சு முடிச்சோன்னே நான் தான் மேனேஜர் போஸ்ட்ல உட்காருவேன் நீங்க சொன்னீங்க. இப்ப என்னன்னு பார்த்தோம்னா அண்ணியை கொண்டு அங்க உட்கார வைக்கிறேங்கிறீங்க. அண்ணி நீ படிச்சு முடிக்கிற வரை போகட்டும், அதுக்கப்புறம் அவ வீட்டுல இருக்கட்டும், நீ போய் உட்காரு. இல்லைன்னா 2 மேனேஜர் இருங்க. யார் வேண்டான்னு சொல்றா? லூசாமா நீ? ஒரு ஆபீஸ்க்கு எப்படி 2 மேனேஜர் இருக்க முடியும்? அப்ப சும்மா இரு. கார்த்திக், நீ பூமாரியை கூட்டிட்டு போ. சரிம்மா. பூமாரி, என்னங்க கூப்பிட்டீங்களா? தெரியாத மாதிரியே நடிப்பாங்க. அண்ணன் எப்படினாலும் இவங்க கிட்ட சொல்லிதானே இருக்கும் ஆபீஸ் கிளம்பிட்டு. நல்ல மேக்கப் போட்டு ரெடி ஆயிட்டு இப்போ தெரியாத மாதிரி என்னமா வந்து கேள்வி கேக்குறாங்க. சரியான ஆளுதான் இவங்க. ஆமா பூமாரி, ரெடியா இருக்கு சொன்னேன்ல. இது என்ன சாரி? இல்ல புரியல, என்ன சொல்றீங்க? எங்க ரெடியா? எங்க போவ? ஏ பூமாரி, அதான் சொன்னானாம்ல ஆபீஸ்க்கு நீயும் சேர்ந்து போகணும்ட்டு. கிளம்பு. ஆபீஸ்க்கா? அங்க எதுக்குங்க? நான் வரலங்க, நீங்க போயிட்டு வாங்க. ஏன் பூமாரி, கிளம்பு. என் கூட வந்து கூட மாட்ட வேலை பாப்பீல, உனக்கும் ஒர்க் பத்தி எல்லாத்தையும் சொல்லி தருவேன்ல. அதுக்கு இல்லங்க, நான்லாம் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு தான் ஒண்ணுமே தெரியாதே. என்ன பூமாரி சொல்ற? ஒன்னும் தெரியாதா? ஆமாங்க, உங்களோட ஒர்க் பத்தி எனக்கு எப்படி தெரியும்? உங்க ஆபீஸ்ல என்ன வேலை பாக்குறீங்க என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் வீட்ல இருந்தவ தானே, நான் வீட்ல இருந்துக்கறேன். நான் அங்க வந்து என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. ஏய் பூமாரி, உனக்கு எல்லாமே நான் சொல்லி தர்றேன், புரியுதா? நீ கிளம்பு. இல்லங்க, என்ன சொல்லி தந்தான்னு எனக்கு புரியணும்ல. எனக்கு புரியாதுங்க, நான் வரல. எனக்கு ஆபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எனக்கு எப்பவுமே எண்ணம் வந்ததே இல்ல. எனக்கு வீட்ல இருக்கணும் அப்படின்னு தான் எண்ணம். என்ன சொல்ற நீ? வீட்ல இருக்கிறதுக்கு தான் எம்எஸ்சி வரை படிச்சியா? என்னது? எம்எஸ்சி வரை படிச்சனா? இவங்க என்ன சொல்றாங்க என்கிட்ட? நான் எதுவுமே படிக்கவே இல்லையா? இவர் என்ன சொல்றாரு என்கிட்ட? எனக்கு ஒண்ணும் புரியல. ஐயோ, என்ன நீ? என்ன ஆச்சு? கிளம்புங்க. அதான் படிச்சிருக்கீங்கல்ல, ஒன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க அண்ணனுக்கு நாங்க படிச்ச பொண்ணை பார்த்து பேசினதே எங்க அண்ணன் கூட மாட வேலை பார்க்கணும்ங்கிறதுக்காண்டிதான். நீங்க என்னன்னு பார்த்தோம்னா இவ்வளவு தூரம் படிச்சும் ஒன்னும் தெரியாதுங்கிறீங்க. நானாச்சும் பிஎஸ்சி தான் படிச்சுட்டு இருக்கேன். நீங்க என்ன தாண்டி எம்எஸ்சி வரை படிச்சிருக்கீங்க. ஏய் பூமாரி, உங்க வீட்ல உன்னை படிக்க வச்சது எதுக்கு? சும்மா வீட்ல இருந்து மிளகா அரைக்கிறதுக்கா? ஆபீஸ்ல வந்து வேலை பாப்பியா? இவ்வளோ நாளா வேற ஒருத்தவங்க கம்பெனில போய் உனக்கு வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அதான் நாங்க வந்தப்பவே உங்க அம்மா சொன்னாங்க அவ வேலைக்கு எதுக்குமே போகலன்ட்டு. நாங்களும் புரிஞ்சுக்கிட்டோம் நீ வெளியே போய் வேலை பார்க்கறதுக்கு விரும்பலன்ட்டு. அதான் இப்ப கல்யாணம் ஆயிட்டுல, நீ நம்ம கம்பெனில வந்து சும்மா தானே இருக்க போற. அதுக்கு எதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்க? கிளம்பு கிளம்பு, லேட் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப வலிக்குது, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போறேன். ப்ளீஸ்ங்க, புரிஞ்சுக்கோங்க. பூமாரி, என்னம்மா சொல்ற? தலை ரொம்ப வலிக்குதா? ஆமா, தலை கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலதான் நான் வரலன்ட்டு சொல்றேன். தலை வலிக்குதுன்னா நீ எல்லாம் ஒன்னும் போக வேணாமா. நீ உள்ள போ, நீ போய் ரெஸ்ட் எடு. நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு போய்க்கிடலாம், சரியா? சரி அத்தை. சரி சரி. கார்த்திக், அவதான் தலைவலிக்குன்னு சொல்றாள்ல, இன்னொரு நாளைக்கு வந்துக்கிடட்டும். எப்படினாலும் அவன் அங்கதான் வந்து வேலை பார்க்க போறா. வீட்டுல இருந்து என்னடா செய்ய போறாங்க படிச்ச பொண்ணுங்க? வெளியே போய் வேலை பார்த்தாதான் நல்லது. சும்மாவே இருந்துகிட்டு இருந்தா அது நல்லாவா இருக்கும்? அதுங்க படிச்ச படிப்புக்கே அர்த்தம் இல்லாம போயிடுமே. ஆமா, கரெக்டா தான் சொன்னீங்க.
நான் படிச்ச பொண்ணை சூஸ் பண்ணதே என் கூட வந்து கூட மாட வேலை பார்க்கணும், எனக்கு ஈக்குவலா இருக்கணுங்கிறதுக்காடி தான். வீட்ல இருந்து சமையல் வேலையை பார்க்கறதுக்கா சூஸ் பண்ண. ஆமா, இந்த காலத்துல யார் படிக்காம இருக்கா? அதுவும் படிச்ச பொண்ணுங்க யார்டா வீட்ல இருக்கா? எல்லாம் வெளியே போய் வேலை தான் பாக்குதுங்க. இவள பாருமா இப்படி இருக்கா, சொந்தமா கம்பெனி இருக்கு, அங்க வந்து வேலை பார்க்கறதுக்கு இவ்ளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. அண்ணி மூஞ்ச பார்த்தா எனக்கு என்னமோ ஒரு மாதிரியே தோணுது. ஏதோ ஷாக்கான மாதிரியே இருக்கு. ஷாக்கானா இப்ப என்ன, புதுசா ஒரு கம்பெனில போய் வேலை பார்க்க போறா, அவளுக்கு அந்த நர்வஸ்னஸ்லாம் இருக்க தானே செய்யும். அதனால கொஞ்சம் ஷாக்கா ஃபீல் பண்ணுவான்னு நினைக்கிறேன். நான் அப்புறமா அவகிட்ட பேசுறேன். அவ எப்படின்னாலும் உன் கூட வந்து வேலை பார்ப்பா. அம்மா, பூமாரி வந்து என் கூட வேலையில சேர்ந்துட்டான்னு வைங்களா, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ரிலீஃபா இருக்கும். எப்ப பார்த்தாலும் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் என் தலையில தான் வந்து நிக்குது. கம்பெனில ஒரு வேலையை சொன்னா அதை ஒழுங்கா மேனேஜ்மெண்ட் இல்லாம நானே எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. யாராச்சும் ஒருத்தங்க எனக்கு வேணும்ட்டு தேவைப்பட்டு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை பூமாரி கிடைச்சா. அதுவும் நான் எதிர்பார்த்த மாதிரியே எம்எஸ்சி படிச்சிருக்கா. அதெல்லாம் வருவாடாவா, நீ ஒன்னும் அதை பத்தி நினைக்காத, நீ கிளம்பிப்போம். ஓகேமா, அப்ப நான் போறேன். அம்மா, அண்ணியோட மூஞ்சிய கொஞ்சம் பாத்தியா? ஏதோ தப்பு பண்ணி மாட்டின மாதிரியே திரு திரு திருன்ட்டு முழிக்கிறாங்க. அவங்க பேச்சு கூட ஒழுங்கா இல்ல பாரு. பாயெல்லாம் ஒரு மாதிரி உளர்ற மாதிரி பேசுறாங்க. சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? நீ ஒரே உன் அண்ணியை கணக்கு பாக்குறதுலே வேலையா இருக்காத, போய் உன் படிப்பு வேலையை பாரு. ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கணும் அப்படின்னு மட்டும் நினைச்சா போதாது, அரியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒழுங்கா படிச்சு முடிக்கணும், அதான் முக்கியம். சும்மா உடனே என்ன வந்துருவீங்களா அவங்கள சொன்னோம்னா? பின்ன என்னடி, 3 வருஷ படிப்புல 4 அரியரு, இன்னும் படிப்பு கூட முடியல. அரியரை எப்ப எடுக்க போறியோ தெரியல, போய் படி ஒழுங்கா. அம்மா, அண்ணி முன்னாடி எனக்கு அரியர் விஷயத்த சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஓ, அவ்வளோ கௌரவ குறைச்சலா இருக்கோ உனக்கு? அப்போ ஒழுங்கா அதை படிச்சு எடுக்கிற வழியை பாரு. சும்மா காலேஜ் லீவுன்ட்டு கட் அடிச்சுட்டு வீட்டுல உட்காராத. அம்மா எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சாங்க காலேஜ் லீவுன்ட்டு? சரியான ஆளுதான். நம்ம அம்மாவாச்சே, வேற எப்படி கண்டுபிடிக்காம இருப்பாங்க? எது எப்படியோ இன்னைக்கு ஒரு நாள் நல்ல காலேஜ் லீவ் போட்டாச்சு. நல்ல பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், அப்படியே நல்லா தூங்கணும். இன்னைக்கு அந்த இங்கிலீஷ் மேம் வந்து நச்சரிக்கும். அதுகிட்ட உட்காந்து பாடத்தை கவனிக்கிறத விட வீட்டில் உட்காந்து நல்லா தூங்கலாம். ஆனா இந்த அண்ணி எதையோ மறைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்க மூஞ்சிலேயே ஏதோ ஒரு மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. ஏதோ திருடிட்டு மாட்டினா முழிப்பாங்கல்ல, அதே மாதிரி மூஞ்சி வச்சிருந்தாங்க. அப்ப ஏதோ இருக்குன்னு தானே அர்த்தம். என்னவா இருக்கும்? ஒருவேளை அம்மா சொன்ன மாதிரி உண்மையிலே பயமா இருக்குமோ? பயம் மாதிரி தெரியலையே. அண்ணி ஆச்சு யாருக்காச்சும் பயப்படுறதாச்சு. வேற என்னவா இருக்கும்? ஏதாவது இருக்கும். கண்டுபிடிப்போம். பவித்ரா சொன்ன மாதிரி பூமாரி மூஞ்சில ஏதோ ஒரு பயம் தெரியுற மாதிரி இருக்க. படிச்ச பொண்ணுங்க வேலை பார்க்கறதுக்கு எப்பவுமே பயந்ததே கிடையாதே. யாரையுமே நான் அப்படி பார்த்ததும் இல்லை. பூமாரி எதுக்காண்டி பயப்படுறா இப்படி? அழகா ஆஃபீஸ்ல போய் வேலை பார்க்க தான் செய்யலாம். தலைவலின்ட்டு ஏன் போய் சொல்றா? அதானே தெரியல. சரி, ஓகே, ஒரு மாதிரி ஃபீல் பண்றா போல. ஒரு 2 நாள் ரெஸ்ட் இருக்கட்டும், அதுக்கப்புறம் போய்க்கிடலாம். மெயினா பூமாரி வீட்டில் ரொம்ப பெரிய வசதி இல்லைனாலும் கார்த்திக்கு அவளை கட்டினதே அவள் படிச்சிருக்காங்கிற படிப்புக்காண்டி தான். அந்த எம்எஸ்சி படிப்புக்காண்டி தான் அவளை கட்டினதே. இல்லைன்னா வேற இடத்துல கூட பெரிய இடத்துல எல்லாம் பொண்ணுங்கள்லாம் வரதா செஞ்சுது. இருந்தாலும் சரி, ஏழை விட்டு போனாவும் இருக்கணும், நல்லா படிச்சும் இருக்கணும், கார்த்திக்கு கூடமாட இருக்கணுமே அப்படின்னு நினச்சி தான் பூமாரி வீட்டில் போய் சம்மந்தம் வச்சோம். அவள் என்னன்னா முதல் நாள் ஆஃபீஸ் போகிறதுக்கே ரொம்ப வெக்கப்படுறா. அதெல்லாம் மாற்றணும் இவகிட்ட இருந்து. ரொம்ப கூச்சப்படுறான்னு நினைக்க அடுத்த இடங்கள்ல போய் வேலை பார்க்கறதுக்கு. படித்த பொண்ணுங்க இப்படியெல்லாம் கூச்சப்பட்டு இருக்கலாமா? எங்கடான்னு போய் வேலையில் பார்க்கணும். அப்போதானே அந்த படிப்புக்கு மரியாதை. கொஞ்ச நேரம் கழிச்சு பூமாரி கிட்ட போய் பேசணும், என்ன ஏதுன்னுட்டு. இந்த பவித்ரா வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. அவள் சும்மா ஏதாவது சொல்லி கூட கொஞ்சம் பயங்காட்டிட்டு இருப்பா பூமாரியை. அவளுக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லி நாளையிலேருந்து ஆஃபீஸ் போக சொல்லணும். கார்த்தி சொல்கிறத பார்த்தா அவனுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்க மாதிரி தெரியுது தலையில். அதனால் பூமாரி போனாதான் சரியாக வரும். கூட மாட யாராச்சும் வேலை பார்க்குறதுக்கு இருக்கணும்ல. அது பூமாரியாக இருந்தால் தான் எல்லா நிர்வாகத்தையும் கையில் கொடுக்க முடியும். பூமாரிகிட்ட பேசுவோம்.